இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா சாதம் தண்ணி கஞ்சி தாங்க வைக்க போறோம். என்னடா சாதம் தண்ணி கஞ்சி கூடமா வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபேஸ் நேச்சுரலா க்ளோவா இருக்கும். ஹெயர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்பவே குறையும். டெய்லியுமே ஒரு டம்ளர் இந்த சாதம் தண்ணி குடிச்சா உங்களுக்கு போன்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நம்ம பாடியில வாட்டர் லெவல் அதிகமாகி டீஹைட்ரேஷன் குறையும். இந்த சாதம் தண்ணி அப்படியே குடிக்காம நான் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர்னா 2 டம்ளர் கூட குடிக்கலாம். இந்த சாதம் தண்ணி கஞ்சில 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கினேன். இதை நீங்க அப்படியே கூட குடிக்கலாம். இல்லன்னா தாளிச்சு கூட சேர்த்துக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே தாளிச்சிட்டு இந்த சாதம் தண்ணியில சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா டேஸ்டா இருக்காங்க. இதெல்லாமே நல்லா கலந்து விட்டீங்கன்னா அப்படியே குடிச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா குடிச்சு பாருங்க. உங்க பாடியிலே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்.